சேலம் மாவட்டம் ஓமலூரில் ஒரு அதிர்ச்சிகர சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. காமலாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்த ஸ்ரீவித்யா என்பவரை பள்ளி வளாகத்திற்குள்ளேயே வெட்டி கொலை செய்துள்ளார் அவரது கணவர். ஸ்ரீவித்யாவின் கணவர் விஜயமுருகன் என்பவரே அவரை வெட்டி கொலை செய்துள்ளதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், இந்த கொலை சம்பவம் பள்ளி வளாகத்திற்குள்ளேயே நடந்திருக்கின்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கு. இதோட பின்னணி என்ன? போலீசாரின் முதற்கட்ட விசாரணை நமக்கு தெரிவிக்கும் தகவல்கள் என்னென்ன? விரிவாக சொல்லுங்க தமிழ்ச்செல்வன். சேலம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக ஸ்ரீவித்யா என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். குறிப்பாக 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து வந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கம் போல் பள்ளிக்கு வந்த நிலையில் இருந்து அவரது கணவர் பள்ளி வளாகத்திற்குள் வைத்து ஸ்ரீவித்யாவை வெட்டி கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். குறிப்பாக அவரது கணவர் விஜயமுருகன் என்பவர் அவர் குழந்தையை எடுத்துச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக தற்பொழுது ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ் குமார் நேரில் விசாரணை நடத்தி தற்பொழுது தலைமறைவாக உள்ள கணவரை தேடும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பள்ளி வளாகத்தில் கொலை சம்பவம் நடந்த நிலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில பள்ளி வளாகத்தில் இருந்த ஆசிரியரின் உடலை மீட்டு சேலம் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த பள்ளி வளாகத்திற்கும் எவ்வாறு வந்தார் என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. கணவன் மனைவிக்கு இடையே குடும்ப பிரச்சனை இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த குடும்ப பிரச்சனை காரணமாகவே இந்த கொலை சம்பவம் அரங்கேறியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது சேலம் ஓமலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.